எல்லாருக்கும் வணக்கங்க. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் துளாராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 2025 வரக்கூடிய 2வது மாதம். பிப்ரவரி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணமானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் கும்ப ராசியில் துலா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் துலா ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? துலா ராசியாதிபதி துலா ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 6வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அசுரகுரு தேவகுரு 2 பேருமே கிரக பரிவர்த்தனை, அருமையான காலகட்டம். அதுபோக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் 4வது பாதத்தில் 333 டிகிரியில் இருக்கிறார். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் 6வது பாவகத்திலேயே. மறைந்த கிரகம் நிறைந்த பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மற்ற நேரத்தில் தருதோ இல்லையோ இந்த நேரத்தில் தந்தாகணும். காரணம் அசுரகுரு தேவகுரு கிரக பரிவர்த்தனை. அருமையான காலகட்டமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி ஏற்படும். துளாராசியில் பிறந்தவங்க அதாவது பிரதானமாக ரொம்ப பெரும்பாலான நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னா 15 வருஷம் 16 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. 50 வயசு ஆகுதுன்னா சாதாரணமாக 27 வருஷம் 26 வருஷம் சிரமப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. தகப்பனால் மேலுக்கு வந்தேன் தாத்தனால் மேலுக்கு வந்தேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்காது. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத காலகட்டம் நிறைவாக இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்க போகுது. பிப்ரவரி மாதம் 28 நாள். ஆனால் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் 27 நாள் சாதகமாக இருக்க போகுது. அதுபோக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை துளாராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அதாவது லாபஸ்தானாதிபதி புதன், லாபஸ்தானாதிபதி சூரியன், விரயஸ்தானாதிபதி புதன், 4வது பாவக சுபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து துளாராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம், தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம், பிரமாதமான நேரம். சில பேருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஐடி நிறுவனத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும், நிறுவனம் மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும். அரசாங்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், வேறு வழி இல்லாமல் வேண்டா விருப்பனா வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்தளவுக்கு மன அழுத்தம் கொடுக்குதுங்க, மன உளைச்சல் கொடுக்குதுங்க தொழிலன்னா, தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளாரவே. ஒரு பான சாதத்துக்கு ஒரு சாதம் தானுங்க பதம், ஒவ்வொரு சாதமும் பதம் கிடையாது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி 1லிருந்து 4ஆம் தேதிக்குள்ளாரையே மாற்றம் வரப்போகுது. துளாராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் வக்கர நிவர்த்தி பெறார். கடந்த ஒரு 4 மாத காலமாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் கொடுத்துருக்கோம். வீட்டில் இருக்கிற நகநட்டு முதல்ல கொண்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழலை கொடுத்துருந்துருக்கோம். வேலை வாய்ப்பில் சங்கடம், பொருளாதாரத்தில் சங்கடம், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை. இந்த சங்கடங்களெல்லாம் 4ஆம் தேதியிலிருந்து சரியாகும். பிப்ரவரி 4லிருந்து சரியாகும். பிப்ரவரி 14-15க்குள்ளாரே நிறைய நண்பர்களுக்கு பலவிதமான யோகம் வரப்போகுது. அதுபோக 11ஆம் தேதிக்குள்ளாரவே 4லிருந்து 11க்குள்ளார
கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள்? 7 நாள், ஒரு வாரம். இந்த 7 நாளில் நிறைய நண்பர்கள் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க, மன அழுத்தம் குறைய போகுது. இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனான்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுத்த போகுது. வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் என்னன்னா, துளாராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானாதிபதி சூரியனாக வருவார். அப்போ அந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் செவ்வாவுடைய பார்வையில், தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதியுடைய பார்வையில் துளாராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழல் மண்மனை வாங்க செய்யும். இந்த நிமிஷத்தில் ஒரு வீடு வாசல் வாங்கணும், மண்ணு மனம் வாங்கணும், வீடு வாசலை கட்டணுன்ற எண்ணம் இல்லைனாலும் பிப்ரவரி பிறக்கட்டும். பிப்ரவரி 11 தேதிக்குள்ளார, பிப்ரவரி 12 தேதி வரை சூரியன் 4வது பாவகத்தில் தான் இருக்க போகிறார். அப்போ பிப்ரவரி 12 தேதிக்குள்ளார மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுத்தும். யோசனைகளுக்குள்ளார வந்துடுவீங்க. இன்றைக்கி கையில் 4 காசு பணம் இல்லை, இவர் என்னடானா கேமராவுக்கு முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்கன்னு சொல்கிறாரு, இவருக்கு வேலை பொழப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, வீடு வாசல் வாங்கினவங்களோ, வீடு வாசலை கட்டினவங்களோ அல்லது இடம் வாங்கினவங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், எம்பிட்டு காசு வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்ட்டு. அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் வெறும் 2 லட்சம் ரூபா தான் அங்கே இருந்தது, சின்னதாக ஒரு குடிசை போடலான்னு வந்தனுங்க, 20 சதுரத்தில் வீடு வாசலை கட்டி விட்டனுங்க, 26 லட்சம் ரூபா ஆயிடுச்சிங்க. கையில் வச்சுருந்தது 2 லட்சம் ரூபா தான், செலவாகிருக்கிறது 26 லட்சம் ரூபா. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை இந்த பிரபஞ்சம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்திவிடும். முயற்சி மட்டும் இருந்தால் முன்னுக்கு வர முடியாது. என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. முயற்சி மட்டும் இருந்தால் முன்னுக்கு வர முடியாது. முயற்சியோட நேர காலங்களும் சேர்ந்துருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைக்க முடியாது. அப்படி விதைச்சோம்னா விதைச்ச விதை விளையும், வீடு வந்து சேராது. ஒரு மைதானத்தில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, 10-15 பேர் ஓடுறாங்கன்னா அந்த 10-15 பேரும் முன்னுக்கு வர்றதில்லை. 10-15 பேரில் ஒருத்தர் தான் முன்னுக்கு வரார். அந்த 10 பேர் மீதி இருக்கிற ஆட்கள் வந்து முயற்சி பண்ணலையா? இல்லை, முயற்சியோட கிரகமும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோகம், 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோகம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் தரும் இந்த பிரபஞ்சம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான எண்ணம் சிந்தனை இருக்க போகிறதில்லை, ஒரே மாதிரியான யோசனைகள் இருக்க போகிறதில்லை, ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பு இருக்கும். சில பேருக்கு மண்மனம் வாங்குவீங்க அல்லது வீடு வாசல் கட்டுவீங்கன்னு சொன்னேன். இந்த நேரத்தில் அதே ஒரு சிலர் வாகனம் வாங்குவீங்க. சார் இது உண்மையா சார்? எதிர்பார்ப்புகள்ன்றது இருக்குதானுங்க செய்யுது. துளாராசியில் பிறந்தவங்க ஒரு 10 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 கோடி பேரும் ஒரே மாதிரியான சிந்தனைக்குள்ளே வர்றதில்லை. இன்னும் ஒரு சிலருக்கு 12ஆம் தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார புத்திரபாகியம் ஏற்படும், புத்திரபாகிய வளர்ச்சி வரும். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திரஸ்தானத்துக்கு போகக்கூடிய தருணத்தில் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பார். புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானத்தை பார்ப்பார். இந்த சூழலால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார புத்திர செல்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 3வது பாவகத்தை பார்ப்பார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் முயற்சிக்கும் பல முட்டுக்கட்டைகள் இருக்கும் பாருங்க. நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க, கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருப்பாங்க பாருங்க. அந்த சங்கடங்களெல்லாம் நீங்க போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாதம். இந்த மாதிரி பல தருணங்களில் பல நல்ல விஷயங்கள் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய நிறுவனத்தில் பெரிய இடத்துல நிறுவனங்கள் இருக்குது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு காலகட்டத்தில் 10ஓட 11 இருந்து தான் மேலே வந்திருக்கும், 1லேருந்து தான் மேலே வந்திருந்திருக்கும். அந்த மாதிரி
எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். அந்த தொடக்கம் வேணும் இல்லையா? இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறதுக்குண்டான தொடக்கம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட போகுது. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌரியம். யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இதுதான் உங்களுக்கான பாதைன்னு யாராவது ஒருத்தர் மூலமாக இந்த பிரபஞ்சம் வெளிக்காட்டும். அதாவது அற்புதமான ஒரு வார்த்தை, கடவுள் மனச ரூப. கடவுள் மனச ரூப. ஏதாவது ஒரு தருணத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு மனசனால நமக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அப்படி தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விதத்தில் தான், நான் சொன்னதை கேட்டு நீங்கள் முயற்சி பண்ணி தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? முயற்சின்ற விதையை விதைச்சு பாருங்க, வளர்ச்சின்ற விருச்சம் நிச்சயம் வந்து சேரும். அதில் மாற்று கருத்து இல்லை. 100% துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் சாதகம்தான், பாதகம் கிடையாது. இந்த பதிவு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.